Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நான் எங்க வீட்ல பன்னீர் எப்படி ரெடி பண்றேன் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 3/4 லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்துர்க்கேன். கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணல. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மெத்தட்ல பன்னீர் செஞ்சு பாருங்க. புளிப்பு டேஸ்ட் எல்லாம் எதுவும் இல்லாம நல்லா ஜூசியா இருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிடுச்சு இல்லையா? இப்போ கொதிக்கிற பால்லே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் ஆட் பண்றேன். நல்ல திக்கான கர்டை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கர்டு போட்ட உடனேயே பால் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக இருக்க ஆரம்பிச்சிடும். கர்டு போட்டதுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சுன்னா போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி தனியாகவும் அந்த பன்னீர் தனியாகவும் பிரிஞ்சு வந்துடுது பாருங்கள். இது போல் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமே இப்போ நம்ம அதை எடுத்து அந்த பன்னீர் மேக்கரில் ஊற்றிக்கலாம். இது போல் அதில் ஊற்றின உடனேயே தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்துருச்சு பாருங்கள். அந்த தண்ணி ரொம்பவுமே ஹெல்த்தியானது. சப்போஸ் நீங்கள் பன்னீர் கிரேவி இந்த மாதிரிலாம் செய்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் இந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். கீழே ஒரு ரிங் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அப்போ தான் கீழே தண்ணி செட்டில் ஆகாமல் தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு வெளியில் போயிடும். அதுக்காக இப்போ மேலே இந்த மூடியை வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாம். அப்போ இன்னும் எக்ஸஸாக இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியில் போயிடும். இப்போ அதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இன்னும் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா எக்ஸஸாக இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்துட்டு பன்னீர் நல்லா நமக்கு கெட்டியாக கிடைக்கும். அதே போல் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ஷேப் ஈவனாக வரும். அப்போ நமக்கு கட் பண்ணிவிட்டு பீசஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். யூஸ்வலாக பன்னீர் செய்யும் போது துணியில் கட்டி வச்சுட்டு தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சதுக்கு அப்புறமே அந்த ஷேப்காக வேண்டி நம்ம வேறு பாத்திரத்தில் வச்சு ரவுண்ட் ஷேப் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீசஸ் நம்ம கட் பண்ணுவோம் இல்லைங்களா? அதுக்கு ரொம்ப டைம் அதிகமாகும். இதே இந்த பன்னீர் மேக்கரில் பண்ணும்போது ஒரு ½ அன் ஹவர்லேயே பால் சுட வச்சுட்டு பன்னீர் கூட நம்ம ரெடி பண்ணிட முடியும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணுறேன். பன்னீர் பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லெமன் ஜூஸ் இல்லைன்னா வினிகர்லாம் போட்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டும் வரும். அதை நம்ம சமைக்கும் போது வாஷ் பண்ணணும், சுடு தண்ணி வச்சுட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஆனால் இந்த மெத்தடில் செய்கிற பன்னீரில் அந்த மாதிரி புளிப்பு டேஸ்ட்லாம் எதுவும் வராது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிவிட்டு நம்ம பன்னீர் ரெடி பண்ணிக்கலாம். இதை பாக்ஸில் வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா எப்போ தேவைப்படுதோ நம்ம அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நான் பன்னீர் கிரேவி கூட ரெடி பண்ணி காட்டுறேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நம்ம கடையில் வாங்கிட்டு வர பன்னீரை விட வீட்லேயே நம்ம பன்னீர் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும், குவாலிட்டியும் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.